கடன் தொல்லை நீங்க இந்த துளசி பரிகாரத்தை மறக்காதீங்க. ஏதேதோ காரணங்களுக்காக கடன் வாங்கத்தான் வேண்டியுள்ளது. அது காலப்போக்கில் பெரிதாகி தீராத பெரும் சுமையாகியும் விடுகிறது. என்ன செய்தாலும் ஒரு பக்கம் கடன் பெருகிக் கொண்டே போகிறது என்பதுதான் பலரது கவலை. ஒரு பக்கம் கடன் வாங்கி மறுபக்கம் கடனை அடைத்து, இப்படி எல்லா பக்கமும் கடன் பெருகிக் கொண்டே போகிறது என்று கவலைப்படுகிறீர்களா? இதோ அதற்கும் பரிகாரங்களை சொல்லி உங்களை வழிநடத்துகிறது ஆன்மீகம். ஒருவரது லக்னத்திலிருந்து 6ஆம் இடம் ருண, ரோக, சத்ருஸ்தானம் எனப்படும். ஜாதகத்தில் லக்னத்துக்கு 6க்கு உடையவர் வலுப்பெற்று இருந்தால் அந்த ஜாதகருக்கு பெருத்த கடன் உண்டாகும். மேலும் எதிரிகளாலும் நோய்களாலும் துன்பப்பட நேரிடும் என்கிறது ஜோதிடம். எனவே கடன் வாங்கும் போதும் அதிகப்படியான கடன் கொடுக்கும் போதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நல்ல நேரங்களை கணித்த பிறகே கடனை வாங்க வேண்டும் அல்லது திரும்ப கொடுக்க வேண்டும். முடிந்தவரை விலக்கு வைத்த பிறகு கடன் கொடுக்காதீர்கள், வாங்காதீர்கள் என்கிறது சாஸ்திரம். எந்த இடத்தில் துளசி செடி வளர்ந்திருக்கிறதோ அங்கே மும்மூர்த்திகளுடன் சகல தேவதைகளும் வாசம் செய்கிறார்கள். சூரியனை கண்டதும் இருள் மறைவது போல் துளசியின் காற்றுப்பட்டாலே பாவங்களும் நோய்களும் விலகிவிடும். துளசி இலையை தெய்வ பிரசாதமாக உண்பவர்க்கு சகல பாவங்களும் தொலையும். யாருடைய வீட்டில் துளசி செடிகள் நிறைய இருக்கிறதோ அந்த இடம் புண்ணியமான திருத்தலம். அங்கு அகால மரணம், வியாதி முதலியன ஏற்படாது. துளசி செடிகளை திருமாலின் அம்சமாக மதித்து பூஜை செய்ய வேண்டும். துளசி தளத்தால் திருமாலை அர்ச்சனை செய்து பூஜிப்பவருக்கு மறுபிறவி கிடையாது. ஒவ்வொரு நபரும் மகிழ்ச்சியான மற்றும் வசதியான வாழ்க்கையை வாழ பணக்காரராக இருக்க விரும்புகிறார்கள். ஜோதிடம் மற்றும் வாஸ்து சாஸ்திரத்தில் செல்வம் பெற சில சிறப்பு முறைகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. சில நேரங்களில் கடின உழைப்பு மற்றும் பல முயற்சிகள் இருந்தபோதிலும் ஒரு நபர் நிதி சிக்கல்களில் இருந்து விடுபடுவதில்லை. அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் பக்கத்தில் அதிர்ஷ்டத்தை பெற சில சிறப்பு முயற்சிகள் செய்யப்பட வேண்டும். செல்வத்தின் கடவுளான லக்ஷ்மியை வழிபடுவதைத் தவிர பின்பற்ற வேண்டிய பல வழிகள் உள்ளன. செல்வம் அடைவது எப்படி? இந்த துளசி வேர் வைத்தியம் ஒரு நபரை விரைவில் பணக்காரராக்கும். துளசி அன்னை லக்ஷ்மியின் வடிவமாக கருதப்படுகிறது. மேலும் விஷ்ணுவும் துளசியை நேசிக்கிறார். துளசி செடியை வணங்கி அன்னை லட்சுமி மற்றும் விஷ்ணுவால் ஆசீர்வதிக்கப்பட்ட சில துளசி பரிகாரங்கள் உள்ளன. துளசி இலைகள் முதல் அதன் இலைகள், வேர்கள், தண்டுகள் மற்றும் மண் கூட மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. துளசி செடியை வழிபடுவதன் மூலம் வீட்டில் லட்சுமி எப்போதும் வாசம் செய்வார் என்பது ஐதீகம். இதனால் பணத்துக்கு பஞ்சமில்லை என்ற நிலை உருவாகும் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒருவரை பணக்காரராக்கும் துளசி வேர் வைத்தியம். இந்த துளசி வேர் வைத்தியம் அற்புத பலன்களை தரும். துளசி வேருடன் இதை செய்வது அதிர்ஷ்டத்தை மாற்றுவதற்கான மிக எளிய பரிகாரம். இதற்கு வீட்டின் பிரதான வாசலில் உலர்ந்த துளசி வேர்களை கட்டவும். இதற்கு துளசி வேரை சிவப்பு துணியில் கட்டி வாசலில் தொங்கவிடுங்கள். இது வீட்டில் லட்சுமியின் சிறப்பு ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்கிறது. துளசி வேருடன் இந்த பரிகாரத்தை செய்தால் எதிர்மறை சக்தி வீட்டிற்குள் நுழைவதை தடுக்கிறது. வாஸ்து தோஷம் நீங்கி வீட்டிற்கு செல்வம் வரும். வீட்டில் மகாலட்சுமி தங்கி செல்வத்தை பெருக்குகிறது என நம்பப்படுகிறது. துளசிக்கு தினமும் அதிகாலை குளித்துவிட்டு கிழக்கு முகமாக விளக்கேற்றி சாம்பிராணி வாசத்துடன் நெய்வேத்தியத்துடன் வணங்கலாம். இந்த துளசி வழிபாடு ஆண் பெண் இருபாலரும் வணங்கலாம். முக்கியமாக வாஸ்துவின் அடிப்படையில் துளசியை வடகிழக்கு மூலையில் கீழ்மட்டமாக தரையில், நீர் தொட்டி முன்பு அல்லது கன்னி மூலையில் அதாவது தென்மேற்கில் கொஞ்சம் உயர மாடத்தில் வைத்து வளர்க்கலாம். துளசி சுற்றி தீட்டு இல்லாமல் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த துளசிக்கு தினமும் அதிகாலை குளித்துவிட்டு கிழக்கு முகமாக விளக்கேற்றி சாம்பிராணி வாசத்துடன் நெய்வேத்தியத்துடன் வணங்கலாம். இந்த துளசி வழிபாடு ஆண் பெண் இருபாலரும் வணங்கலாம். துளசி அருகில் செல்பவர்கள் மாமிசம் உட்கொள்ளக்கூடாது. முக்கியமாக பெண்களின் தீட்டு எச்சில் ஆகாது. வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியுடன் ஒரு புது காற்று பரவும். தரித்திரம் அகலும். மகாலட்சுமி வீட்டிற்கு வருவாள். துளசியில் மகாதேவன், மகாவிஷ்ணு, பிரம்மா மற்றும் அனைத்து தேவதைகளும் குடிகொண்டு உள்ளார்கள். துளசியை 3 நாள்கள் பூஜையில் வைக்கலாம். செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் துவாதசியில் துளசியை பறிக்கக்கூடாது. விஷ்ணுவின் மனைவியாக பிருந்தா என்கிற துளசியை கார்த்திகை மாத சுக்லபட்ச துவாதசி திதியில் ஸ்ரீ கிருஷ்ணர் துளசி தேவியை மணந்ததாக ஒரு ஐதீகம். அன்றைய தினத்துக்கு பிருந்தாவன துவாதசி என்று வழிபடுவார்கள். கர்நாடகாவில் சின்ன தீபாவளி என்று வீடெங்கும் விளக்குகள் ஏற்றி சிறப்புற கொண்டாடுகின்றனர்.
தென் மற்றும் ஒரு சில வடமாநிலங்களில் இந்த பண்டிகை மிக விமரிசையாக வழிபடுவார்கள். துளசியை தினமும் வழிபட்டால் பில்லிசூனியம் அகலும், திருமணம் கைகூடும், மனக்குழப்பம் குறையும், சுப நிகழ்ச்சிகள் நிகழும், புதன் தோஷம், சத்ரு தொல்லை, பித்ரு தோஷம் மற்றும் வாஸ்து தோஷம் உங்களை விட்டு விலகும். துளசியை பூஜை செய்ததின் பயனாக சீதைக்கு ராமபிரான் கணவராக கிடைத்தார் என்று துளசி ராமாயணம் கூறுகிறது. ருணம், ரோகம், சத்ரு இந்த மூன்றுமே மனிதர்களை மெல்ல கொல்லும். அதிலும் கடன் பிரச்சினை கவலையை ஏற்படுத்தி மனிதர்களை கலங்க வைத்து கொல்லும். கடன் பிரச்சினையால் கஷ்டப்படுபவர்களுக்கு எளிய பரிகாரங்கள் உள்ளன. இந்த பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும். ஒருவரின் ஜாதகத்தில் 6ஆம் இடம் கடன் ஸ்தானத்தை குறிக்கும். கடன் பிரச்சினையால் இன்றைக்கு பலரும் தற்கொலை செய்து கொள்கின்றனர். சக்கரத்தாழ்வார் அருள் இருந்தால் கண்டிப்பாக கடன் பிரச்சினை நீங்கும். பெருமாள் கோவிலுக்கு சென்று சனி மற்றும் புதன்கிழமைகளில் சக்கரத்தாழ்வார் சந்நிதியில் துளசி மாலை சாற்றி 12 முறை வலம் வர வேண்டும். சக்கரத்தாழ்வாரை ஒவ்வொரு முறை வலம் வரும் பொழுதும் கடன் தீர்வதற்கு மனமுருக நம்பிக்கையோடு வேண்டிக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து 12 வாரங்கள் செய்தாலே கடன் பிரச்சினை தீர்ந்து மன நிம்மதி ஏற்படும். பலரும் வாங்கிய கடனை அதே அக்கறையுடன் திருப்பி செலுத்தி விடுகின்றனர். பலர் அதை திருப்பி அடைக்க முடியாமல் திணறுகின்றனர். ஒருவன் சிறந்த மனிதனாக இருப்பான் என்றால் அவன் கடன் வாங்காமலும் அந்த தொல்லையில் மன வருத்தத்துடனும் இருக்க மாட்டான். இருப்பினும் இப்போதுள்ள கால சூழலில் நாம் கடன் வாங்குவது சில நேரங்களில் தவிர்க்க முடியாததாகி விடுகின்றது.